வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 29 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தலைப்புச் செய்திகள். நேற்றைக்கு ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டீப் டிப்ரெஷன் தொடர்ந்து மிக மெல்ல மேற்கு நோக்கி நகர்கிறது. 1ஆம் தேதி 2ஆம் தேதி தான் அது குஜராத், ராஜஸ்தானை அடையும். ஆக இன்னும் 4 நாட்களுக்கு மேல் அது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் மகாராஷ்டிராவின் எல்லையோர குஜராத், மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி வழியாக நகர இருக்கிறது. செல்லும் வழித்தடமெல்லாம் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நேற்றைக்கே 25 சென்டிமீட்டருக்கு மேல் மழை. இதே போல இமயமலை ஒட்டிய பகுதிகளுக்கு இமாச்சல் பிரதேசம், காஷ்மீர் எல்லாம் மழை பொழிவை கொடுத்து வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு வால்பாறை பகுதியில 4 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. வால்பாறை விஓஓ ஆபீஸ் 40 மில்லிமீட்டர், லோயர் நீராறு, கீழ் நீராறு 35 மில்லிமீட்டர். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா சிங்கோனா 30 மில்லிமீட்டர், 3-4 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு. நீலகிரி, கன்னியாகுமரியிலையும் மழைதான். இன்றைக்கு இந்த அறிக்கை பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த அதிகாலை நேரத்துல பாலக்காட்டு கணவாய் சாரல், முக்கோணம் வரைக்கும் ஒரு சாரல், தெற்கு பகுதி உடுமலைப்பேட்டை தெற்கு முக்கோணம் வரைக்கும் வந்து ஒரு சாரலை கொடுத்திருக்கோம். நல்ல ஒரு சாரல், தண்ணீர் பாய்ந்தது போல நனைக்கும் மழைப்பொழிவு முதல் லேசான மழைப்பொழிவு வரைக்கும் ஒரு சாரல் கொடுத்திருக்கும். இனிமேல் அப்படியே அது படிப்படியாக வலுப்பெறும். குளிர்ந்த சீதோஷண நிலவும். மொத்தமாக வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும். தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவும் இன்றிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும். குறிப்பாக வடகடலோரம், வட உள் பகுதிகள், டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மாலை மழை இருக்கு. எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 29, 30, 31, 29 30 கூடும், 30 31 கூடும். 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும், 10ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழை காத்திருக்கும். 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வலுத்த மழை இருக்கு. தென்மேற்கு பருவமழையும் 29 இன்றைய நாளை விட நாளை 30 கொஞ்சம் கூடும், 30 விட 31 கூடும். 1லிருந்து 8ஆம் தேதி வரை வலுத்த தென்மேற்கு பருவமழை இருக்கும். தெற்கு கேரளா வரக்கூடிய 1ஆம் தேதி மூணாறு, இடுக்கி அணைக்கட்டு பகுதி மற்றும் அப்படியே சபரிமலா, பத்தனந்திட்டா போன்ற பகுதிகளுக்கு ஏலக்காய் சாகுபடி பகுதி, நீலகிரி தேனி மாவட்ட மேற்கு சரிவுக்கும் வரக்கூடிய ஆகஸ்ட் 1 நல்ல மழை காத்திருக்கிறது. வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை பெய்யக்கூடிய மழையை நம்பி கேரளாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலையோட கேரளா ஏலக்காய் சாகுபடி பகுதி மற்றும் நீலகிரி, வால்பாறை பகுதி, கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதியெல்லாம் நல்ல சாரலை எட்டும். மலையோரம் மற்றும் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அதே வேளையில கணவாய் பகுதிகளில் வழக்கமா நல்லா யோசிக்கணும். இந்த அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்யும். அமராவதி பாசன பகுதிக்கு எப்பொழுதுமே இந்த நேரத்துல மழை பெய்யாது. செப்டம்பர், அக்டோபர் தான் வலுவான மழை இருக்கும். ஆகஸ்ட் 15 மேல் கிடைக்கும். இப்பவும் கிடைக்கும், சாரலாக, தூறலாக கிடைக்கும். முக்கோணம் வரைக்கும் தான் எப்பொழுதுமே தென்மேற்கு பருவமழை வலுவா இருக்கும், சாரல் இருக்கும். அதை நெகமம் வரைக்கும் தான் சாரல் இருக்கும். அதை தாண்டுவது என்பது எப்பொழுதுமே இருக்காது. ஆனாலும் அவ்வப்போது லேசான சாரலும் நனைக்கும் மழைகளும் தூறலும் கொடுக்கும் வகையில ஆகஸ்ட் 1 இருக்கும். ரொம்ப எதிர்பார்த்திடக்கூடாது. அந்த தாராபுரம் சுற்றுவட்டார பகுதி, அதாவது நெகமத்திற்கும் அரவக்குறிச்சிக்கும், நெகமத்திற்கும் தாராபுரத்தை மையமாக வைத்துன்னு சொல்லலாம். இந்த உடுமலைப்பேட்டைக்கும் அரவக்குறிச்சிக்கு இடைப்பட்ட தாராபுரத்தை மையமாக வச்சு அந்த பகுதியில் எப்பொழுதுமே காற்று பகுதி அது. ஆனால் இருந்தாலும் அந்த பகுதிக்கும் மழை இருக்குன்னு சொல்றோம். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை, அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை இருக்கும். அடுத்தது மணப்பாறைக்கு கிழக்கே நல்ல மழை இருக்கும். கோயம்புத்தூர் வடக்கு இருக்கும், மேட்டுப்பாளையம், பில்லூர் அணைக்கட்டு பகுதி இருக்கும், நீலகிரி இருக்கும், ஈரோடு இருக்கும், திருப்பூர் வடக்கு இருக்கும், திருப்பூர் தெற்கு இருக்கும், அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகள் இருக்கும், மறையூர் இருக்கும், கண்டிப்பா மறையூர் இருக்கும். அடுத்தது வால்பாறை இருக்கும். அப்படியே பொள்ளாச்சி தெற்கு உடுமலைப்பேட்டை வரைக்கும் மேற்கிலிருந்து சாரல் வரும். நெகமம் வரைக்கும் சாரல் வரும் 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும். அப்புறம் கிணத்துக்கடவு மற்றும் பொள்ளாச்சியில நல்ல சாரல் இருக்கும் 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும். கோயம்புத்தூருக்கும் சாரல் இருக்கும். லேசான மழை, மிதமான மழை எல்லாம் இருக்கும். கோயம்புத்தூர் வடக்கு நல்ல மழை இருக்கும். நீலகிரி, ஈரோடுக்கும் இருக்கும். அதை விட கொஞ்சம் கூடுதலாக பெங்களூருக்கு இருக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் இருக்கும். நாமக்கல் மாவட்டத்திற்கும் ஆங்காங்கே, நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கை விட கிழக்கு கொல்லிமலை பகுதி, சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் மற்றும் தருமபுரி இடைப்பட்ட அந்த
தொப்பூர் கணவாயில் இருந்து ஏற்காடு வரைக்கும் நல்ல மழை கிடைக்கும். அதுல அதோட கல்வராயன் மலைப்பகுதி, அதாவது பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், பொம்மிடி பகுதி, அப்படியே பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரைக்கும் மேற்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கல்வராயன் மலைப்பகுதி, திருவண்ணாமலை மாவட்டத்தோட சாத்தனூர் அணைக்கட்டு பகுதி, திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லை பகுதி, பெங்களூரை ஒட்டிய ஒசூர் பகுதிக்கு உண்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டத்துக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்புல கிடைக்கும். அதை விட கூடுதல் கிடைக்கும் திருப்பத்தூருக்கு, அதை விட கூடுதல் கிடைக்கும் வேலூருக்கு, அதை விட கூடுதல் கிடைக்கும் ராணிப்பேட்டைக்கும். திருவண்ணாமலை கல்வராயன் மலை பகுதியை விட, திருவண்ணாமலை சாத்தனூர் அணைக்கட்டு பகுதியை விட கிழக்கு பகுதி, அதாவது காஞ்சிபுரம் மாவட்ட எல்லை பகுதி, ஆரணிக்கு கிழக்கே நல்ல மழை கிடைக்கும். ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கும் கிடைக்கும். அதை விட கூடுதல் மழை காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூருக்கு கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்துல இன்று நாளையும் இருக்கு. 1 to 10 வரை நல்ல மழை இருக்கு, 8 வரை நல்ல கூடுதல் மழை இருக்கு. அதே போலதான் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட சங்கராபுரத்தை விட திருவண்ணாமலை மாவட்ட எல்லையோரம் கிழக்கு பகுதி, அந்த அபலூர்பேட்டை ஒட்டிய பகுதி, விழுப்புரம் மாவட்டம் மற்றும் அபலூர்பேட்டை, விழுப்புரம், விழுப்புரத்தை விட மரக்காணம் உள்ளிட்ட, செய்யூர் உள்ளிட்ட விழுப்புரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு நல்ல மழை காத்திருக்கிறது. அதுபோல மாமல்லபுரம் மற்றும் கேளம்பாக்கம், அதாவது கிழக்கு கடற்கரை சாலைக்கு நல்ல மழை தெரிகிறது ஆகஸ்ட் முதல் வாரத்துல. அதாவது இன்று நாளை இருக்கும். இதை விட கூடுதல் 1ஆம் தேதி, அதை விட கூடுதலாக படிப்படியாக 8ஆம் தேதி வரைக்கும் மழை இருந்துட்டே இருக்கும். புதுச்சேரிக்கும் இருக்கும், கடலூருக்கும் இருக்கும், மயிலாடுதுறைக்கும் இருக்கும், விழுப்புரத்திற்கும் இருக்கும், கடலூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் இருக்கும். டெல்டாவில் மயிலாடுதுறைக்கு நல்ல மழை தெரியுது, தஞ்சாவூருக்கு நல்ல மழை தெரியுது. அதே போல தஞ்சாவூரை விட திருவாரூர் கொஞ்சம் குறைவாக இருக்கும். நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பகுதி நல்ல மழை தெரியுது. நாகப்பட்டினம், காரைக்கால், நாகூர், காரைக்காலை ஒட்டிய நாகூர், திருத்துறைப்பூண்டிக்கு வடக்கே, தலைஞாயிற்கு வடக்கு இருக்கும். வேதாரண்யத்திற்கும் மழை உண்டு. ஆனால் கோடியக்கரையை விட வேதாரண்யத்திற்கு கொஞ்சம் கூடுதல் இருக்கும். எல்லாம் அதாவது கோடியக்கரை முனைக்கு அந்த அறிவிக்கப்பட்ட ஆகஸ்ட் முதல் வாரத்துல 1 நாள் 2 நாள் இருக்கும். ஆனா திருத்துறைப்பூண்டிக்கு பல நாட்கள் இருக்கும். புரியுதுங்களா? பல நாட்கள் இருக்கும். தலைஞாயிர்களுக்கும் பல நாட்கள் இருக்கும். அது 7 நாள்ல ஒரு 4 நாள் இருக்கும்னு சொல்றேன். ஆனால் சில இடங்கள்ல தினசரி இருக்கும். புதுக்கோட்டைக்கும் அதே போல, அரியலூர், பெரம்பலூருக்கும் நல்ல மழை இருக்கும். திருச்சி வடக்கு, நாமக்கல் மாவட்டத்தோட கொல்லிமலை பகுதி, பச்சைமலை பகுதி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்ட பகுதி, புதுக்கோட்டை, திருச்சி மாவட்டத்தோட தெற்கு பகுதி, மாநகர் பகுதி, அதே போல மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, மேலூர், கொட்டாம்பட்டி, அதன் சுற்றுவட்டார பகுதி, பூவந்திக்கும் மேலூருக்கும் இடைப்பட்ட பகுதி, பூவந்திக்கு வடகிழக்கு பகுதிகள், சிவகங்கை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதி, அதிலையும் குறிப்பாக சிவகங்கை மாவட்டம், பிள்ளையார்பட்டி, காரைக்குடி, இந்த பகுதிகள் நல்ல மழை இருக்கும். அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில், புதுக்கோட்டை, இந்த பகுதிக்கும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதி இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி நல்ல மழை இருக்கும். கடலோரம் கூட லேசா எட்டும். தூத்துக்குடி மாவட்டத்தோட அந்த பெருநாளி, அதாவது தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டம் சந்திக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பெருநாளி பகுதிகளுக்கும் மழை தெரிகிறது. இப்படியே விருதுநகர், மதுரை மாவட்டத்திற்கும், திண்டுக்கல் மாவட்டம், நத்தம் சுற்றுவட்டார கொடைக்கானல் பகுதிகளுக்கும் நல்ல மழை இருக்கு. விருதுநகர் மாவட்டத்தில் ஆங்காங்கே, விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி, ஐயனார் கோவில் பகுதி மற்றும் தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்தோட மலைப்பகுதி, குற்றாலத்திற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் வகையில் மழை இருக்கு. 1ஆம் தேதி 2, 3, 4, 5 கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும், தென்காசி மாவட்டத்தோட, திருநெல்வேலி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காட்சி, ஊத்து போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழை இருக்கு. கிழக்கே வரும்பொழுது குறைவா இருக்கும். ஆனால் அணைகள், நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரக்கூடிய நாட்களில் மழை உறுதி. வறட்சி என்ற அச்சத்தை தூக்கி எறிந்துவிட்டு தயவு செய்து சில வார்த்தைகளை சொல்ல விரும்புறேன். அதாவது மனதை போட்டு கண்ணதை போட்டு குழப்பிக்காதீங்க. வானிலை மாதிரிகள் எப்பொழுதும் இப்ப காட்டாது. இந்த வருடமே அப்படிதான் இருக்கும். வானிலை மாதிரிகள் முன்கூட்டியே காட்டாது, திடீரென்று முடியும். ஆக ஆகஸ்ட் 15க்கு மேல அந்த நான் சொன்ன ஒரு இடையில ஒரு கொஞ்சம் மழை இருக்கும். ஆனா ஃபுல்லா ஆஃப் ஆயிருக்காது, கொஞ்சம் தீவிர குறைவா இருக்கும்னு சொல்றோம். 10 to 15 வரைக்கும். அதுக்கு பிறகு அடுத்த சிஸ்டம் தென்சின கடல் நிகழ்வு, ஒடிசா, மேற்கு வங்கம் 18ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்கு மேல 18ல இருந்து வலுப்பெறும். ஆகஸ்ட் இறுதி தான் அணைகளை நிரப்பு மழை. இதுல இடையில வயநாடு, குடகு பகுதியில இந்த 10ஆம் தேதிக்குள்ள ஒரு மழை பிடிப்பை கொடுத்து வயநாடு பகுதியில ஒரு அச்சுறுத்து மழை தெரியுது. அதே நேரத்துல கபினிக்கு நீர்வரத்தை கூட்டும். கபினி அணை நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நிரம்பணும்னு டக்குனு மழை தென்மேற்கு போற மழை கொஞ்சம் தீவிரம், டக்குனு 5 நாள் குறையும். அதனால உடனே தண்ணி வருமாங்கிற சந்தேகம். ஆனா நிரம்பிடும். அதாவது அணை நீர்மட்டத்தை, அதாவது அணை நீர் நிலவரத்தை பார்த்தா தெரியும். இதுல அடுத்தபடியா ஆகஸ்ட் 18க்கு மேல நல்ல 15ல இருந்து 18க்கு மேல இன்னும் நல்ல வலுப்பெற்று ஆகஸ்ட் இறுதி பலத்த மழை இருக்கிறது.
செப்டம்பர் அணைகளை நிரப்பும். கண்டிப்பா மேட்டூர், பவானிசாகர் உள்ளிட்ட அணைகளை செப்டம்பர் நிரம்பும். அப்போ வைகை மட்டும் கொஞ்சம் தாமதமா நிரம்பும். ஏன்னா வைகையோட நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பிடிப்பு பெரும்பாலும் அது வடகிழக்கு பருவமழை நம்பிதான் இருக்கும். வைகை மூல வைகை இருந்த போதெல்லாம் மழை இருக்கும். அணைய நிரப்புறது கொஞ்சம் தாமதம் அடையும். இருந்தாலும் செப்டம்பர் அக்டோபர்ல வைகை நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை இருக்கு. இப்ப காஞ்சி கிடைக்கிறது நினைச்சு வேதனைப்பட்டுட்டே கால் பண்ணிட்டே இருக்கீங்க. தயவு செய்து வேதனைப்பட வேண்டாம், சற்றே பொறுத்திருங்கள். அக்டோபர் 15 தேதி வடகிழக்கு பருவமழை போலவே பொழியும்னு சொல்லியிருக்கிறேன். அக்டோபர் 18 தொடங்கியதான் அப்புறம் உங்களுக்கு எல்லா கவலையுமே போயிடும். எல்லா இடமும் மழை. வடகிழக்கு பருவமழை அதிகம். ஏன் தென்மேற்கு பருவமழையே இறுதி கட்ட 45 நாள் மிக வலுத்த பலத்த மழை இருக்கும். செப்டம்பர் 1 இருந்து அக்டோபர் 15 வரைக்கும் 45 நாள். இதெல்லாம் இப்ப தெரியாது. போக போக மாதிரிகள் காட்டும். ஒரு சில மாதிரிகள் காட்டணும், ஒரு சில மாதிரிகள் காட்டாது. நமக்கு உங்களுக்கு வேண்டியது நம்பிக்கை. இணைந்திருக்க வேண்டும் அப்டேட்ஸுடன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.